வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இன்று வழக்கு நடந்தது. அதில் வந்து இன்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டாரா, இல்லை அவரை வந்து வீட்டு அனுப்பி விட்டார்களா, இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க. டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமான வீடியோ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் வந்து வீடியோ வந்து கடந்து போங்க. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எப்ப வீட்டை போவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த பாராளுமன்ற கதிரையிலிருந்து எப்ப டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வீட்டை போவார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஆளுங்கட்சியில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி அரசாங்கமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுல வந்து உறுதியாக இருக்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்க சொன்னால் நிறைய தடங்கல்கள் இந்த மெக்க ஆஃப் பண்ணுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நாங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக வீடியோக்களை நாங்கள் தந்து கொண்டிருப்பதனால உங்களுக்கு அது சம்பந்தமான முழு விவரங்களும் ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் அதை கடந்து இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்வு அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து வருகின்ற பொழுது, நொமினேஷன் போடுகின்ற பொழுது அவர் வந்து வைத்தியராக ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதன் அடிப்படையில் வந்து இந்த வழக்கு வந்து போடப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்து கொண்டிருந்த பொழுதும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று இறுதி தீர்ப்பு அப்படின்ற நிலைமையில தான் இந்த வழக்கு வந்திருந்தது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக நேற்றைக்கு வந்து அவருடைய வீடியோ பகிர்வுகளில் வந்து அவர் போட்டிருந்தார். அதாவது வந்து நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரை வந்து இன்று இழக்கிறேன்னா, அல்லது வந்து சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து பாராளுமன்றம் செல்கிறாரா, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சமூக வலையொலிகளில் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. அவருடைய சமூக வலையொலியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அவருடைய யூடியூப் தளமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் எல்லா இடமுமே அந்த பகிர்வுகள் வந்து அநேகமாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. இது சம்பந்தமாக நிறைய சகோதரர்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை அல்ல தங்களுடைய பக்க கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து என்ன நடக்கும், அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றம் செல்வாரா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து இதுக்காக கடவுளிடம் வேண்டினார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாமே சொன்னால், டாக்டர் அர்ச்சுனாவை நேசிக்கின்ற நிறைய பேர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து ஒன்றும் நடந்துவிடக்கூடாது, டாக்டர் அர்ச்சுனா தான் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் வீணாகியதா இல்லையா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று இந்த வழக்கு வந்து வந்திருந்தது. வழக்கில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2 நீதியரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்து வழக்கை வந்து கையாண்டு கொண்டிருந்தார்கள். இதுக்காக டாக்டர் அர்ச்சுனா பக்கம் வந்து சட்டத்திறனிகள், சிங்கள சட்டத்திறனிகள் வந்து சென்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கின்ற அவருக்கு என்ன பேருன்னு சொன்னால் ஓசல ஹேரத் அவர் வந்து ஒரு சட்டத்திறனி, அவர்களும் வந்து ஆயராகி இருந்தார்கள். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற நொமினேஷன் போடுகின்ற பொழுது அவர் ஒரு அரசாங்கத்தின உத்தியோகத்தராக இருந்தார் அப்படின்றதுதான் வழக்காக இருந்தது. இந்த வழக்கு அதுக்கப்புறமா வந்து திசை திருப்பணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து என்ன செஞ்சார்கள் சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு குழப்பவாதியாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து அவர் குறுக்கிடுகிறது, அவருடைய இந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணின விஷயம், எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில் உட்கார்ந்த விஷயங்கள், இது சம்பந்தமான புதிதான விஷயங்களை வந்து இந்த வழக்கோட கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய சட்டத்திறனிகள் வந்து இங்கே வாதாடி இருக்கிறார்கள். நீங்க வந்து கொண்டு வந்த விஷயத்தை வந்து நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து 9ஆம் மாதம் 26ஆம் தேதி ஏதோ வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி இல்லை என்கிற அந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கின்ற பொழுது அவர் தேர்தல் நொமினேஷன் போடுகின்ற பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்காக அவரிடம் வந்து அரசாங்க உத்தியோகத்தர் இல்லாமல் தான் அவர் வந்து இந்த நொமினேஷன் போட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கப்புறமாக இந்த விசாரணைக்கு அந்த அந்த டாக்குமெண்ட் அது வந்து அந்த பத்திரங்கள், அதாவது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக இந்த சிவப்பு லைட் பிரச்சனை, சிவப்பு லைட்டில் விசேட லைட் பிரச்சனை, அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவை வந்து கைது செய்த பிரச்சனை, மற்ற வழக்குகள் பிரச்சனை, இப்படி மேலதிகமான பிரச்சனைகளை வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது குறிப்பிட்ட அந்த ஓசல ஹேரத் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஆனால்
நான் வந்து நேற்றைக்கு எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து இந்த கேஸ்லேருந்து எப்படியும் அனுப்புவார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினரிலிருந்து நீக்குவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இந்த பாராளுமன்றத்தின் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பது வந்து டாக்டர் அர்ச்சுனா எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பாராளுமன்றம் போகின்றார் அப்படின்ற பொழுது அங்கே வந்து அவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் டாக்டர் அர்ச்சுனா என்னதை பேச போறார், என்ன விஷயம் வந்து பேச போறார், அவருடைய பேச்சுகள் சம்பந்தமாக எல்லாருமே மிக 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 ஆழமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோட பேச்சு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அரசாங்கத்துக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும். என்னன்னு சொன்னால் டாக்டர் மற்றவர்கள் எல்லாருமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சில வீடியோகளோட, மற்றவர்கள் எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கின்ற போது டாக்டர் அர்ச்சுனா மட்டும் எதுக்காக திருப்ப ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து குத்தி காட்டுறார் அல்லது வந்து அது சம்பந்தமாக பிரச்சனை எடுக்கார் அப்படின்ற பொழுது அரசாங்கத்துக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் வந்து பல மாற்றங்கள் அதுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு காரணியாக இருக்கார். இதனால வந்து அவர்களை பொறுத்தவரை எப்படியாவது வீட்டை அனுப்பணும் அப்படின்றதுல வந்து உறுதியாக இருப்பார்கள் அப்படின்றது வந்து என்னை போன்ற நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த விஷயங்களா. என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து வீட்டை போயிட்டார் என்று சொன்னால் மிச்ச பேர் வந்து சுதந்திரமாக தங்களுடைய பாராளுமன்ற வேலைகளை பார்க்கலாம். இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை நான் முன் வச்சுட்டேன். அதாவது வந்து இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து வாதாட்ட திறமை மாதிரி சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பொதுமக்களிடம் கொண்டு போகிற அளவுக்கு அல்லது அந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கு புரிகின்ற வகையில் வந்து வாதாடுவாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களும். அதாவது சகோதரியால் முடியுமா முடியாதா என்ன சொன்னால் தமிழில் பேசுகின்ற பொழுது அவரால் மொழிபெயர்ப்பு ஆகி அவர்களுக்கு போய் சேரணும், அல்லது இங்கிலீஷில் பேசுகின்ற பொழுது அது வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ டாக்டர் அர்ச்சுனா பொறுத்தவரை சில நேரங்களில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அது சிங்கள மொழியில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு உடனடியாக வந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அது உடனடியாக புரிகின்ற வகையில் அது அமையும். அப்போ அதனால் வந்து இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர் இருக்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்ற விஷயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து அவர் போகக்கூடாது அப்படின்றதுல இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ எல்லாமே இந்த டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் கடந்து இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னால் அடிஷ்னலாக புது பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து சேர்த்ததுனால இப்போ அவருக்கு வந்து இப்போ மே மாதம் இல்லை ஜூன் மாதம் 26ஆம் தேதி வந்து இந்த வழக்கு வந்து பிற்போடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடயங்கள் எல்லாமே வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதாவது வந்து எதிர்கட்சிகள் என்னன்னு சொல்லிக்கான்னு சொன்னால் இது சம்பந்தமாக அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதுக்கு முயற்சித்த பொழுதும் நீதிபதி கேட்கிறார். அப்போ இதை வந்து நாங்கள் எழுதி வைத்து குறிப்பில் எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது எழுதுவோம் அப்படின்னு சொல்லியும் இல்லை அதுக்கப்புறமா வந்து அதில் நிரூபிக்க சொல்கிற வகையில் வந்து சொன்னதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் 26ஆம் திகதி வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும். அதுக்கப்புறமாக 2வது தவணை வந்து 7ஆம் மாதம் 2ஆம் திகதி வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமூக உத்தியோகத்தில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கிற ஓஷல ஹேரத் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து செய்கிறார்கள். இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதை சம்பந்தமாக யாருமே இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து கவனிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து இந்த இப்படியான வேலைகளில் ஈடுபடுகிறது அப்படின்றது வந்து மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வந்து நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எப்போ பதவி விலகினார் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து கட்டாயம் வைத்தியசாலையினுடைய ரெக்கார்டில் வந்து எல்லாமே எப்போ பதவி நீக்கப்பட்டது என்னென்ன நடந்தது எல்லாமே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சம்பந்தமாக முழு விவரங்களும் அந்த ரெக்கார்டில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் எதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட கதிரில் இருந்த பிரச்சனை அதுகளால் தான் இவர்கள் வந்து அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற யோசனையில் வந்தார்கள். இதில் வந்து எந்த யாருமே வேறு கருத்துக்கள் சொன்னாலும் மெயின் பிரச்சனை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட கதிரில் இருந்தனால அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இந்த பாராளுமன்றத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள். என்னென்னு சொன்னால் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் ஒன்றோ இல்லை இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட கதிரில் இருந்ததுக்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை புதுசாக உருவாக்கி விட்டார்கள். அதுலேருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து இந்த வழக்கு நீதிமன்றம் வரை வந்திருக்கு. இல்லை இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழக்கில் வாதாடிய சட்டத்தரணிகள் வந்து அவர்கள் தங்களால் முடிஞ்சதை விட அதிக திறமையாக வாதாடி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே நாங்கள் இந்த விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை. அவர்தான் இனியும் பாராளுமன்ற உறுப்பினர். அவர்தான் தொடர்ச்சியாக இனி பாராளுமன்றம் செல்வார். ஆனால் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இனி
மாகாண சபை தேர்தலை நோக்கி நகர்கிறது. அவருடைய மாகாண சபை தேர்தல் அவர் வென்றால் தான் என்னென்ன விஷயங்களை மக்களுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஊழலற்ற வடபகுதியாக நான் மாற்றி காட்டுவேன். அது வைத்தியத்துறையாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், என்ன துறையாக இருந்தாலும் சரி, யார் யார் என்ன ஊழல்கள் செய்திருக்கிறார்களோ அத்தனை ஊழல்களையும் நான் வெளியில கொண்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஊழலற்ற வடபகுதியை நான் உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற மக்கள் தன்னை கோவிச்சாலும் பரவாயில்ல, தான் அங்கே இருந்து கிளிநொச்சியில் இருந்து கொண்டு மக்கள் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. எந்த ஒரு மக்களும் நாங்கள் வடபகுதி மக்களுக்கு தண்ணி தர மாட்டோம்னு சொல்லவே இல்லை. அதை விட இன்னொரு விஷயம், கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் அரவாசி பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் கிளிநொச்சியில் போய் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்கள். அது மட்டும் இந்த இடம்பெயருக்கு அப்புறமாக எல்லாருமே கிளிநொச்சிக்கு இடம்பெயர்ந்து போய் எல்லாருமே இப்போ கலந்து வாழ்றதால இங்கே கிளிநொச்சி தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் அப்படின்னு வேறுபாடில் எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக இவர்கள் யாழ்ப்பாண தமிழர், கிளிநொச்சி தமிழர் அப்படின்னு சொல்லி இவர்கள் பிரித்து வச்சுக்கிறார்கள். அதனால டாக்டர் அர்ச்சுனா என்ன சொல்றாரு, கிளிநொச்சி மக்கள் இதை கோவிச்சாலும் பரவாயில்ல, நான் கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாண மக்கள் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பரிபூர்ணமாக நான் செஞ்சு காட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் யாழ்ப்பாண பகுதியில் தண்ணிக்கு தட்டுப்பாடு வரும். இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தடி தண்ணியில் ஒயில் வர்ற நிலைமைக்கு வந்துட்டு, அதனால இந்த தண்ணி பிரச்சனை எதிர்காலத்தில் வெகு விரைவில் வரும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டமடு குளத்திலேருந்து வருகின்ற தண்ணி அல்லது தேக்கி வைக்கப்படுகிற தண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடலுக்கு தான் விடப்படுறது. அதை மக்களுக்கு கொடுக்குறதுல எதுக்கு இந்த விழா பிரச்சனைன்னு சொல்லி தெரியவில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தான் தன்னுடைய தலைவராக எதிர்பார்க்கிற கௌரவ நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் தன்னோடு சேர்ந்து போட்டியிடுவராக இருந்தார். அவரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அந்த இடத்துக்கு அவருக்கு என்னென்ன வேலை செய்ய வேணுமோ ஒரு சேவகனாக நான் செய்வேன் சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர். இனி அடுத்த 26ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.